வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் நிலம் விற்கப்பட்டதற்கான ஒப்பந்தத்தின் உள்ளடக்கத்தை அம்பலப்படுத்துவீர். அரசாங்கத்திற்கு வழக்கறிஞர் அம்பிகா கோரிக்கை. கோலாலம்பூர் ஜலன் மஸ்ஜித் இந்தியாவில் தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் வீற்றிருக்கும் நிலம் விற்கப்பட்டதில் கோலாலம்பூர் மாநகர மன்றமான DBKL-க்கும் அந்த தனியார் நிறுவனத்திற்கும் இடையில் நடைபெற்ற கொள்முதல் ஒப்பந்தத்தின் உள்ளடக்கத்தை அம்பலப்படுத்துமாறு வழக்கறிஞர்களான அம்பிகா ஸ்ரீனிவாசனும் சுரேந்திரனும் இன்று அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டனர். கடந்த 2014ஆம் ஆண்டு மே 12ஆம் தேதி நடைபெற்ற இந்த ஒப்பந்தத்தில் கோவிலுக்கு வழங்கப்பட வேண்டிய உரிமைகள் மற்றும் அதன் அந்தஸ்து மிக தெளிவாக கூறப்பட்டிருப்பதாக தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று அம்பிகாவும் சுரேந்திரனும் தெரிவித்தனர். இதற்கான வலுவான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. எனவே கோலாலம்பூர் மாநகர மன்றமான DBKL-க்கும் அந்த தனியார் நிறுவனத்திற்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் உள்ளடக்கத்தை அம்பலப்படுத்துவது மூலம் இந்த கோவில் பிரச்சினைக்கு சுமூகமாக தீர்வு காண முடியும் என்று தாங்கள் நம்புவதாக அவர்கள் குறிப்பிட்டனர். கோவில் நிலம் தனியார் நிறுவனத்திற்கு விற்கப்பட்டதில் அந்த தனியார் நிறுவனம் யாருடையது, அந்த நிறுவனத்தின் பங்குதாரர்கள் யார் யார் இருக்கின்றனர், இந்த விற்பனையில் DBKL சார்பில் யார் யார் சம்பந்தப்பட்டுள்ளனர், எவ்வளவு விலைக்கு விற்கப்பட்டது, கோவிலுக்கு உள்ள உரிமைகள் குறித்து என்ன சொல்லப்பட்டுள்ளது முதலிய விவரங்களை அம்பலப்படுத்தியாக வேண்டும். கோவில் நிலம் பள்ளிவாசல் நிர்மாணிக்கப்படுவதற்கு வழிவிடப்படுவதற்கு முன்னதாக ஒப்பந்தத்தின் உள்ளடக்கம் பொதுவில் அம்பலப்படுத்தப்பட வேண்டும். மடானி அரசாங்கம் ஒரு வெளிப்படையான அரசாங்கம் என்று கூறப்படுகிறது. அந்த வகையில் பொதுமக்கள் சம்பந்தப்பட்டுள்ள இந்த ஆலய விவகாரத்திற்கு தீர்வு காண அந்த ஒப்பந்தத்தின் உள்ளடக்கத்தை பொதுமக்கள் முன்னிலையில் அம்பலப்படுத்துவது மடானி அரசாங்கத்தின் தார்மீக கடப்பாடாகும் என்று அம்பிகாவும் சுரேந்திரனும் கேட்டுக் கொண்டுள்ளனர். கெடாஹ் பெடோங் செமலிங்கில் உள்ள எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் 19 வயது மாணவியை கத்தியால் குத்தி கொலை செய்ய முயற்சி செய்ததாக ஒரு இந்திய மாணவன் கெடாஹ் சுங்கை பட்டானி செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 19 வயது வசீஹரன் என்ற அந்த மாணவன் நீதிபதி ரோஸ்லான் ஹமீத் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் கழிப்பறை முன்புறம் கடந்த மார்ச் 17ஆம் தேதி காலை 10 மணியளவில் 19 வயது மாணவி கீர்த்தனா என்பவரை கத்தியால் குத்தி கொலை செய்ய முயற்சி செய்ததாக வசீஹரன் மீது கொலை முயற்சி குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. அந்த மாணவி தனது காதலை நிராகரித்து விட்டதாக கூறி ஆவேசமாக செயல்பட்ட அந்த மாணவன் சம்பந்தப்பட்ட மாணவியை பலமுறை கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது. அந்த மாணவி தனது தோழிகளுடன் பல்கலைக்கழக நூலகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த போது திடீர் என்று தோன்றிய அந்த மாணவன் இந்த தாக்குதலை நடத்தியதுடன் ஆவேசமாக செயல்பட்டதாக ஊடக தகவல்கள் கூறுகின்றன. இந்த தாக்குதல் சம்பவத்தில் அந்த மாணவனும் காயமுற்றார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 307 பிரிவின் கீழ் அந்த மாணவன் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். எனினும் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து அந்த மாணவன் விசாரணை கோரியுள்ளான். அந்த மாணவன் சம்பந்தப்பட்ட மாணவிக்கு இடையூறு கொடுக்கலாம் என்பதால் அவரை ஜாமீனில் விடுவிக்க கூடாது என்று துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் முகமது ஃபித்ரி அசீசான் நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். சம்பவத்தின் போது அந்த மாணவன் மிக ஆவேசமாக நடந்து கொண்ட முறை குறித்தும் முகமது ஃபித்ரி அசீசான் நீதிமன்றத்தில் விவரித்தார். இதனைத் தொடர்ந்து அந்த மாணவனுக்கு ஜாமீன் அனுமதி மறுக்கப்பட்டது. வழக்கு விசாரணை வரும் மே 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் மற்றும் சட்டவிரோத பணமாற்றம் தொடர்பில் முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் புத்ராஜயாவில் உள்ள மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM தலைமையகத்தில் இன்று திங்கட்கிழமை 5 மணி நேரம் விசாரணைக்கு ஆளாகினார். 6வது நாளாக நடைபெற்ற விசாரணையில் 65 வயதுடைய அந்த முன்னாள் பிரதமர் பிற்பகல் 3-4 மணியளவில் SPRM தலைமையகத்தை விட்டு வெளியேறினார். SPRM தலைமையகத்திற்கு வெளியே காத்திருந்த செய்தியாளர்கள் அருகில் தனது டொயோட்டா வெல்ஃபயர் வாகனத்தை நிறுத்திய இஸ்மாயில் சப்ரி அனைவருக்கும் ஹரிராயா பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். எனினும் அம்னோவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான இஸ்மாயில் சப்ரிக்கு எதிரான விசாரணை நாளை தொடருமா தொடராதா என்பது உறுதியாக தெரியவில்லை.
ஒரு வீட்டில் 177 மில்லியன் ரிங்கிட் பெறுமானமுள்ள ரொக்க பணம் மற்றும் தங்க கட்டிகள் மீட்கப்பட்டது தொடர்பில் SPRM-இன் விசாரணை பிடியில் இருந்து வரும் இஸ்மாயில் சப்ரி ஒரு சந்தேக நபராக வகைப்படுத்தப்பட்டுள்ளார். இஸ்மாயில் சப்ரி செய்தியாளர்களை நோக்கி ஹரிராயா வாழ்த்துக்களை கூறியதால் இவ்வாரத்தில் அவருக்கு எதிரான விசாரணை நடைபெறாது என்று கூறப்படுகிறது. மலாய் மொழி தெரியவில்லை என்றால் இந்த நாட்டில் இருக்க வேண்டாம், சீனாவுக்கு சென்றுவிடு என்று கூறி ஒரு சீன மாணவனை அவமதித்ததாக கூறப்படும் ஆசிரியர் ஒருவர் தற்போது கல்வி அமைச்சின் விசாரணையில் இருந்து வருவதாக அதன் அமைச்சர் ஃபட்லினா சிடேக் தெரிவித்துள்ளார். மலாய் மொழியில் போதுமான திறன் இல்லாமல் தடுமாறிய அந்த மாணவனை சம்பந்தப்பட்ட ஆசிரியர் அவமதித்தது தொடர்பில் கல்வி அமைச்சு அளவில் விசாரணை நடைபெற்று வருகிறது. அதேவேளையில் இதுகுறித்து போலீஸ் புகார் செய்யப்பட்டுள்ளதால் போலீசாரும் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் என்று ஃபட்லினா சிடேக் குறிப்பிட்டார். மாணவர்கள் மத்தியில் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் விதைக்க வேண்டிய பள்ளியில் இனதுவேஷமாக நடந்து கொள்ளும் இதுபோன்ற ஆசிரியர்களின் போக்கை கல்வி அமைச்சு ஒருபோதும் சகித்துக் கொள்ளாது என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். இன்று புத்ராஜயாவில் ஒரு பேரங்காடி மையத்தில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த 320 மாணவர்களுக்கு உதவிப் பொருட்களுக்கான வவுச்சர்களை வழங்கும் நிகழ்விற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஃபட்லினா சிடேக் இதனை குறிப்பிட்டார். அந்த ஆசிரியர் சம்பந்தப்பட்ட மாணவனை நோக்கி இனதுவேஷத்துடன் மிக ஆணவமாக பேசும் காட்சியை கொண்ட காணொளி ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நீ ஒரு முட்டாள், இங்கே அமராதே, அந்த குப்பை தொட்டிக்கு அருகில் உட்கார் என்று அந்த ஆசிரியர் ஆவேசமாக கத்தியதாக கூறப்படுகிறது. ஒரு ஸ்டார் இல்ல, 2 ஸ்டார் இல்ல, ஒரே இடத்துல பல திரை நட்சத்திரங்களுடன் 17th annual Edison Awardsல Dine with Stars பினாங்கு ஸ்பைஸ் அரேனா ஏப்ரல் 5 மாலை 5க்கு உடனே டின்னர் டேபிளை புக் பண்ண மை டிக்கெட் ஏசியாவை விசிட் பண்ணுங்க. சிகிச்சைக்கு வரும் பெண்களை சோதனை என்ற பெயரில் ஆடை களைய செய்து வக்ர செயலில் ஈடுபட்டதாக நம்பப்படும் மருத்துவர் ஒருவருக்கு எதிராக 3 விசாரணை அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக பினாங்கு போலீஸ் தலைவர் டத்தோ அம்சா அமர் தெரிவித்தார். அந்த 3 அறிக்கைகள் மாநில புரோசிக்யூட்டர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன. தற்போது புரோசிக்யூட்டர் அலுவலகத்தின் அடுத்த உத்தரவுக்காக பினாங்கு போலீசார் காத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். 43 வயதுடைய அந்த மருத்துவருக்கு எதிராக 3 வெவ்வேறு போலீஸ் புகார்களை பாதிக்கப்பட்ட பெண்கள் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் அந்த மருத்துவர் 2 முறை கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டுள்ளார் என்று டத்தோ அம்சா மேலும் கூறினார். கடந்த பிப்ரவரி 20ஆம் தேதி மருத்துவரின் பிடியில் சிக்கிய 25 வயது பெண் அளித்த முதலாவது போலீஸ் புகாரை தொடர்ந்து அடுத்தடுத்த சம்பவங்கள் குறித்து பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் அளிக்க தொடங்கியதாக அவர் தெரிவித்தார். கடந்த மார்ச் 7ஆம் தேதி பினாங்கு தசே கலுகோ தமன் சுபடு ஜயாவில் ஓர் உணவகத்திற்கு வெளியே அதன் நிர்வாகியான ஒரு மியான்மர் பிரஜை கும்பல் ஒன்றினால் துரத்தி செல்லப்பட்டு வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பின்னணியில் அந்த நபருக்கும் தாக்குதல் நடத்திய நபருக்கும் இடையிலான முன்விரோத பழிவாங்கல் செயலே காரணம் என்று போலீசார் தெரிவித்தனர். கொலை செய்யப்பட்ட நபர் தசே கலுகோரில் உள்ள அவரின் குடும்பம் மற்றும் அவர்களின் பூர்வீக நாட்டில் உள்ள குடும்பத்தினர் ஆகியோருக்கு இடையில் நிலவி வந்த குடும்ப பிரச்சினை பகைமையாக மாறி அவரை கொலை செய்யும் அளவிற்கு பழிவாங்கல் செயலாக உருவெடுத்துள்ளது என்று பினாங்கு போலீஸ் தலைவர் டத்தோ ஹம்சா அமர் தெரிவித்தார். உணவகத்தின் முன் உள்ள பிரதான சாலையில் வாகனத்தில் வந்த முகமூடி கும்பல் நடத்திய இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் 30க்கும் 40க்கும் இடைப்பட்ட வயதுடைய 8 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். என்மரின் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட வேளையில் பிரதான சந்தேக பேர்வழியை தாங்கள் தேடி வருவதாக அவர் மேலும் கூறினார். தனக்கு ஏற்பட்டுள்ள 20,000 ரிங்கிட் கடனை அடைப்பதற்காக உதவி போலீஸ்காரர்கள் ஒருவர் துப்பாக்கியை பயன்படுத்தி நகைக்கடையில் கொள்ளையிட்டது அம்பலமாகியுள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ உசேன் ஒமார் கான் தெரிவித்துள்ளார். கடந்த சனிக்கிழமை பட்டாலிங் ஜயாவில் உள்ள ஒரு பேரங்காடியில் அமைந்துள்ள நகைக்கடையில்
துப்பாக்கி முனையில் நிகழ்ந்த கொள்ளை சம்பவத்தில் சுமார் 20 லட்சம் ரிங்கிட் பெறுமானம் உள்ள நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. இந்த கொள்ளையில் ஒரு உதவி போலீஸ்காரர் சம்பந்தப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தனக்கு ஏற்பட்டுள்ள 20,000 ரிங்கிட் கடனை அடைப்பதற்கு அவர் நகைக்கடையில் தனது கைவரிசையை காட்டியுள்ளார் என்று ஷா ஆலமில் உள்ள ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டத்து உசேன் இதனை தெரிவித்துள்ளார். எனினும் போலீஸ்காரர் மேற்கொண்ட துரித நடவடிக்கையில் கொள்ளை நடந்த 12 மணி நேரத்தில் அந்த சந்தேக பேர்வழியை போலீசார் கைது செய்துவிட்டதாக அவர் குறிப்பிட்டார். அந்த உதவி போலீஸ்காரரை கைது செய்தது மூலம் கொள்ளைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி மற்றும் புரோத்தான் பெர்சோனா கார் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.